தமிழகத்தில் அதிக அளவில் இளைஞர்கள் இருப்பதால் புதிய கல்விக் கொள்கையை புகுத்த மத்திய அரசு முயற்சி செய்வதாக எம்பி தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரத்தில் சென்னை மேற்கு மாவட்ட திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 9 தீர்மானங்களை நிறைவேற்றினர். அதனைத் தொடர்ந்து பேசிய எம்பி தயாநிதி மாறன், மத்திய அரசு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தராது என்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளதாகவும் கூறினார். மேலும் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழகம் உள்ளதால் தான் மத்திய அரசு கல்விக்கான நிதியை வழங்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்தியாவின் மிகப்பெரிய சொத்தாக மனிதவளம் உள்ளதாகவும் அதில் படித்த இளைஞர்கள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழகம்தான் என்றும் தெரிவித்தார். இந்தியாவிலேயே மனித வளம் அதிகமாக படித்தவர்கள் உள்ள மனித வளம், வெறும் சாதாரண மனித வளம், படித்த மனித வளம் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாம் போட்டி போட்டு வராங்க. எதுக்கு? இங்கே படித்தவர் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவங்க போராட மாட்டாங்க, வேலை செய்வாங்க, ஆனால் பொறுப்பாக இருப்பார்கள். அதனால்தான் தமிழ்நாடு முன்னேறுது. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் புதிய கல்விக் கொள்கை என்று 3 மொழி கொள்கை, 3 மொழி திணிக்கிறார்கள். நான் கேட்குறேன், ஏன் 3 மொழி? ஒருத்தருக்கு தாய்மொழி மிக முக்கியம். தாய்மொழி இருந்தால்தான் இன்னொரு மொழி அவனால் பயில முடியும். நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள், ஆனால் எந்த ஒரு மொழியும் எங்கள் மீது திணித்தால் அதை நாங்கள் எதிர்ப்போம் என்று கலைஞர் சொன்னார், நான் முதல்வர் சொன்னார், நாம் சொல்கிறோம்.